நம்ம ஒரு பிராண்டை எப்போ ட்ரஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிராண்டை பார்க்குறப்ப இல்லை, ரிப்பீட்டடாக அந்த பிராண்டை பார்க்குறப்ப மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணுவோம். சும்மா நம்ம ரோட்டில் போகிறப்ப ரோட்டில் ஒரு வால் போஸ்டர் பார்ப்போம், இல்லை ஹைவேஸில் போகிறப்போ ஒரு பில் போர்ட் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்குறப்போ ஜஸ்ட் ஒரு ஆடுன்னு தான் நினைப்போம். ஆனால் அது நம்ம மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஹியூமன் பிரெயினுக்கு ஃபெமிலாரிட்டி தான் வேணும். அந்த ஃபெமிலாரிட்டி தான் ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். இதுக்கு இடையில கன்சிஸ்டன்ட் தான் பெரிய பில்லரு. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிராண்டு இப்போ தமிழ்நாட்டில் மல்டிபிள் பிரான்ச்சஸும் வச்சு மக்கள் மனசில் ஒரு நல்ல இடமும் கொடுத்துருக்காங்க. அது வேற எந்த பிராண்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அண்ணாச்சியோட சரணா ஸ்டோர்ஸ் தான். இவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லாரோட மனசுலையும் நிற்கணும். இதை தான் அண்ணாச்சி கன்சிஸ்டண்டாக பண்ணியிருக்காரு. இவங்களோட ப்ரைஸிங் அஃபோர்டபுளாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இவங்க பிராண்ட் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே பிராண்ட் ப்ரெசன்ஸை ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணது தான். நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே இவங்க பிராண்ட் இருந்திருக்கும். மெயினாக ஃபெஸ்டிவல் டைமில் சொல்லவே தேவையில்லை, ஆஃபர்ஸும் நிறையா கொடுத்து அதை நல்லா மக்கள்கிட்ட ரீச் பண்ணியிருக்காங்க. எப்போ அண்ணாச்சி டிவி ஆடில் இறங்கினாரோ அதுலேருந்து இவங்க ஃபெமிலாரிட்டி எங்கேயோ போயிடுச்சு. இப்போயும் ஆஃப்லைன் பிராண்டிங்கில் மாஸ்டர்னு சொன்னால் அதில் சரணா ஸ்டோர்ஸும் ஒன் ஆஃப் த பிராண்டாக இருக்கும். நீங்கள் அண்ணாச்சி கடையில் வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.